ஹாய் ஹலோ இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்க ஸ்டார் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணால் பார்க்குறதுக்கு ஸ்டார் ஷேப்பில் இருக்குங்க, அதனால் ஸ்டார் ஃப்ரூட் சொல்கிறாங்க. தமிழில் விளிம்பி பழம் அப்படி சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு மட்டுமில்ல, உண்மையாகவே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் தாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது நம்ம ஊரில் இருக்க ஃப்ரூட் ஷாப்ஸில் பெருசாக யாரும் சேல் பண்ணுறதில்ல. பட் நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏரியாஸில் அது ஜாஸ்தி வரும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் போகிற ஃப்ரூட் ஷாப்ஸில், ஆர்கானிக் ஷாப்ஸில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எங்கே கிடைக்கும்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். நம்ம ஆக்சுவலாக ஆப்பிள், பொமக்ரானட் வாங்குறத விட கம்மி தான். அண்ட் சத்துக்கள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரூட்டை சாப்பிடும் போதே நமக்கு தெரியும் வாட்டர் கண்டென்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கலோரி சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வைட்டமின் பி, சி, பொட்டாசியம், அயன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபைபர் கண்டென்ட், நார் சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு டைஜஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் அண்ட் கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் மெயின் திங் இஸ் கொலஸ்ட்ரால். ஹை பிபி அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் தான் நம்மளோட இதய நோய்களுக்கான அடிப்படை பிரச்சனைக்கான காரணம்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரூட் நம்ம உடம்புல இருக்க கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மூலிமா ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி பசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு டம்மி ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அடிக்கடி பசிக்காது. அடுத்து நம்ம பாடிக்கு தேவையான தாது, உப்புக்கள் அண்ட் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம பிளட்ல இருக்க கெட்ட கொழுப்பு துகள்களை இது வந்து கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃப்ரூட்டில் இருக்க வைட்டமின் பி, சி, கெரோட்டின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்க செல் டிஸ்ட்ரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் ஆன்டி ஏஜிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னங்க, இவ்வளோ சூப்பரான பழத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. கட் பண்ணால் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. இதில் லைட்டாக உப்பு தூவி, அடுத்து நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி மிளகா பொடியை பரபரன்னு தூவி விட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஃப்ரூட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.